ரிங் செரிமனியோட ட்ரெஸ், அதுவும் தி கரனோட. ஐ காண்ட் வியர் இட். அதுவும் இதை பார்த்தாலே எனக்கு அப்படியே கிழிச்சு தூக்கி போடணும் போல இருக்கு. இல்ல, ஆனா இந்த ட்ரெஸ்ஸை நான் கண்டிப்பா போட்டாகணும்ல, பணத்துக்காக. ஒன்லி ஃபார் மணி. மோனிஷா, இந்த பேராசை பிடிச்சவ எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்றா? லிசன், நான் ஒன்னும் உன்னை பத்தி யோசிக்கலையே. இப்ப எதுக்காக நீ எனக்கு கால் பண்ற சொல்லு. லிசன், எனக்கும் உன்னை யோசிக்கணும்னு எந்த நினைப்புமே கிடையாது. நீ பேசுறத நிறுத்து, நான் பேசுறத கேளு. இங்க பாரு, எனக்கு இந்த ட்ரெஸ் சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு, நான் ஒன்னும் உன் டெய்லர் கிடையாது. நீ என்ன சொன்னாலும் கேக்குறதுக்கு, ஓகே? அப்புறம் நான் உன் லவ்வரும் கிடையாது. என்ன புரியுதா? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இந்த மாதிரி நீ பேசணும்னா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ பேசு. இந்த ட்ரெஸ் டிஸ்கஷன் பண்றதுக்குலாம் எனக்கு ஃபோன் பண்ணி என் டைமை வேஸ்ட் பண்ணாத, புரியுதா? எனக்கு தெரியும், நீ என்னோட டைலரும் கிடையாது, என்னோட லவ்வரும் கிடையாது. யூ நோ வாட், எனக்கு அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்களை நான் சர்வெண்டா கூட வச்சுக்க மாட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி யூ ஆர் மை பேங்கர். ஐ மீன், என்னோட பிரசன்ட் லைஃப்ல என்னோட ஸ்பான்சரா இருக்க, ரைட்? வாட் யூ மீன்? இதுக்கான அர்த்தத்தை என்கிட்ட கேட்காத. நான் ரொம்பவே டென்ஷன்ல இருக்கேன். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸும் பிடிக்கல, எனக்கு அந்த பையனும் பிடிக்கல, எனக்கு இந்த வீடும் பிடிக்கல, எனக்கு இந்த ஃபங்க்ஷனுமே பிடிக்கல. இன்ஃபேக்ட் நான் எதுக்காக பண்றேன்? உனக்காக தானே. நமக்குள்ள இருக்க டீல இந்த செரிமனிக்குள்ள நீ பண்ணியே ஆகணும். உன் மேல சத்தியமா சொல்றேன், இந்த செரிமனில இருந்து வா 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 வா. எல்லா ப்ராப்பர்ட்டியும் என்கிட்ட இருந்தா வாங்குறீங்க. சோ நீ ஏன் மேலேயே சத்தியம் பண்றியா? இது ப்ராப்பர்ட்டி, புரியுதா? லீகல் மேட்டர். கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும், 500 சிக்னேச்சர் போட வேண்டியது இருக்கும். இது ஒன்னும் நூடுல்ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்டோ கிடையாது 2 நிமிஷத்துல ரெடி ஆகிறதுக்கு. என்ன புரியுதா? இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும், ஓகே? ஹே, நான் தானே இங்க செரிமனி பண்ணிக்க போறேன். பையன் முன்னாடி நிக்கணும், நிறைய சடங்கு இருக்கு. அது எல்லாமே உனக்கு தெரியுமா? உனக்கு சுத்தமா தெரியலனா நல்லா தெரிஞ்சுக்கோ. இல்லனா உனக்கு செகண்ட் ஆப்ஷனும் இருக்கு. வித் யுவர் சிக்னேச்சர் blank செக்கையும் கொண்டு வந்துரு. எனக்கு கொஞ்சமாவது உன் மேல நம்பிக்கை வரும்ல. மத்தபடி நீ என்ன பேசினாலே எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குதே. இங்க பாரு, வீணா பிளாக்மெயில் பண்றதெல்லாம் இத்தோட நிறுத்திக்கோ, ஓகே? நீ முதல்ல நிறுத்து. நீ blank செக்க மட்டும் கொண்டு வரலனா இந்த செரிமனில இருந்து பேக் அவுட் பண்ணிடுவேன். பேக் அவுட் நான் பண்ணிடுவேன், அண்டர்ஸ்டாண்ட்? நீ ரொம்ப அதிகமா பேசினா இந்த முறை நான் பேக் அவுட் பண்ணிடுவேன், புரியுதா? அப்புறம் நீங்க 2 பேரும் தான் மாட்டிக்குவீங்க. என்ன? நான் சொல்றத மட்டும் நீ அமைதியா பண்ணு. என் பேர் என்னன்னு தெரியும்ல, பிருத்வி. எந்த சிச்சுவேஷன்ல இருந்தா எப்படி வெளியே வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சோ ட்ரஸ்ட் பண்ணுங்க. வேற என்ன பண்றது? ஆமா, என் மேல நம்பிக்கை இல்ல தெரியும். மத்தவங்களை நம்புவீங்க, என்ன நம்ப மாட்டீங்க. லிசன் மோனிஷா, நான் சொல்ற ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. ஒரே நாள்ல நீங்க பணக்காரங்களா ஆகணும்னா அமைதியா நாளைக்கு வந்து ரிங் செரிமனியை அட்டெண்ட் பண்ணு. இல்லனா உன்னை எந்த பிரச்சனையில இருந்தும் வெளியே வர விட மாட்டேன். உன்னை நேரா ஜெயிலுக்கும் அனுப்பி வச்சிருவேன், புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் மோனிஷா டார்லிங்? யா. குட். ஹலோ, ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. இது ஷர்லினோட நம்பர் தானே? நான் அவங்க கிட்ட பேசலாமா ப்ளீஸ்? பொண்ணு, மிஸ்டர் பொண்ணு, அது ஷர்லினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவ போன் என்கிட்ட இருக்கு. ஓ ஓ மை காட். சரி, நீங்க யார் பேசுறது? ஓ, ஷர்லின் என்னோட வருங்கால அண்ணி. தேங்க் காட், இவளுக்கு என்னோட வாய்ஸ் தெரியல. நான் ஒன்று பண்றேன். அட்லீஸ்ட் ஷர்லின் எப்படி இருக்கானாச்சு நான் கேட்டுறேன். ஷர்லின் நல்லா இருக்காங்கல்ல? ஷீ இஸ் ஃபைன், ஷீ இஸ் ஓகே. யா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்போ அவங்க மயக்கத்துல இருக்காங்க. டாக்டர் நாளைக்கு அவங்க நைட்டுக்குள்ள டெஃபினட்டா கண் முழிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என் ஃபேமிலில இருந்து யாராவது ஒருத்தர் ரூம்குள்ள இல்ல வெளியில யாராவது கண்டிப்பா இருப்பாங்க. சோ டோன்ட் வரி. அப்படின்னா வாட்ச்மேன் அங்க இருப்பாங்களா? ஐயோ, இப்ப என்னால பேபியை போய் அங்க பார்க்க முடியாதே. சரி, நீங்க யாரு மிஸ்டர் பொண்ணு? நான் கார்பெண்டர்,
மேஸ்திரி, அதாவது ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஷர்லினோட ஃபேமிலி கார்பெண்டர். அவங்க வீட்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க, வீட்டுக்கு வர சொல்லிருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு தான் வந்தேன். அவங்க வீட்ல இல்லைன்னு தெரிஞ்சதுதான் நான் கால் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், நான் ஒரு 2-3 நாள் கழிச்சு கால் பண்றேன். கார்பெண்டர் கார்பெண்டர் இவ்வளவு உரிமையா பேசுவாங்களா? இந்த பொண்ணு யாரு கண்டுபிடிக்கணும். இவ என்ன பாஸ்வேர்டு வச்சிருக்கான்? ஓபன் ஆக மாட்டேங்குது. ஹலோ ரித்விக், எங்க இருக்க? நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் கூட பண்ணல. ஐயோ பேபி, நான் ஒரு சின்ன வேலையா மாட்டிக்கிட்டேன், அதனாலதான். சரி, நான் சொல்றத கேளு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ நம்மள ஏமாத்திட்டு இருக்கான்னு தோணுது. எனக்கு ரிங் செரிமனி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எதுவுமே கொடுக்க மாட்டான்னு தோணுது. ஏன், என்னாச்சு? நீ அவன்கிட்ட பேசுனியா? ஹலோ ரித்விக், உன்னோட வாய்ஸ் எனக்கு சுத்தமா கேட்கல. பேசுனியா மோனிஷா? நீ அவன்கிட்ட பேசுனியான்னு கேட்டேன். ஹலோ ஹலோ ரித்விக். ஓயா, இங்க கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. நான் இங்க பேக் ரோட் வழியா வந்துட்டு இருக்கேன், வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு இங்க சரியா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. நீ பேசு. நீ என்ன சொல்றன்னு எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. மோனிஷா, எனக்கு நல்லா கேக்குது. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. இப்ப எனக்கு நல்லாவே கேக்குது. நான் சொல்றத கேளு. இந்த பிருத்வி இருக்கான்ல, கண்டிப்பா நம்மள ஏமாத்துவான். இந்த ரிங் செரிமனி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கண்டிப்பா நம்மளுக்கு காசே கொடுக்க மாட்டான். ரிங் செரிமனி முடிஞ்சிரும், என்னோட கல்யாணம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த கேஸ வித்ட்ரா பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இது நடக்கும்ல. அப்புறம் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் என்னென்னவோ நடந்துரும். உனக்கு புரியுதுல? எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எனக்கு சுத்தமா புரியல. இங்க பாரு ரித்விக், பிருத்வி இது மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ்க்காக அட்டாக் பிளான் யோசிச்சு தான் ஆகணும். சொல்லு ரித்விக், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? டோன்ட் யூ worry பேபி, நான் ஃபுல்லி ப்ரிப்பேர்டா இருக்கேன். எனக்கு என்ன கிடைச்சதுங்கிறது உனக்கு சுத்தமா தெரியாது. உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? இங்க பாரு, நமக்கு பணம் தானே முக்கியம். இப்போ நம்ம கையில ஒரு பெரிய புதையலே கிடைச்சிருக்கு. நீ என்ன சொல்ற? ஹலோ ரித்விக், உன்னோட வாய்ஸ் எனக்கு கேட்கல. ஹலோ ரித்விக். சரி, நான் உனக்கு பண்றேன். நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். நானும் மோனிஷாவும் நிறைய விஷயத்த பணையம் வச்சிருக்கோம். இந்த கேம்ல நான் வெறும் கையோட அவுட் ஆக மாட்டேன். நாளையிலிருந்து புது ஆரம்பம் இருக்கும். நியூ பிகினிங் டு டுமாரோ. So get set ready. Going to tomorrow, Mr. Ritvik. சீக்கிரம் வாங்க, டீ போட்டுட்டேன், இல்லனா ஆறி போயிடும். அட, என்னாச்சு உனக்கு? இன்னும் உனக்கு தூக்கம் கலையாம இருக்குதா? கண்ணை தொற, மணி 9 ஆகுது. ஸ்ருதி, டீ ரெடியா இருக்கு. என்னம்மா இது, காலங்காத்தாலே எழுந்துக்க வேண்டியதா இருக்கு. காலையிலானா எழுந்துதாம ஆகணும். அது ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. இந்த உலகத்துல எல்லாரும், உலகத்துல இல்ல, இந்த பூமியில எல்லாரும் பண்ணுவாங்க. ராத்திரி பூரா ரெஸ்ட் எடுப்பாங்க, காலையில எழுந்து வேலை பார்ப்பாங்க. அதனால நீயும். அடடா, இந்த விதியெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. எனக்கும் தெரியுமா, இது தப்பான விதிமுறை தான். ஆனா இப்ப நீ எழுந்துதான் ஆகணும். 5 நிமிஷமா? 5 நிமிஷம். இன்னும் நீ 30 செகண்ட்ல எழுந்திருக்கல. நான் உண்மையா சொல்றேன், பாத்ரூமுக்கு போய் தண்ணியை கொண்டு வந்து அது எல்லாத்தையும் உன் தலையில தான் ஊத்துவேன். சரி சரி, தண்ணி ஊத்துங்க, சுனாமி ஊத்துங்க, என்ன வேணாலும் ஊத்துங்க. நான் எழுந்திருக்கவே மாட்டேன். உங்க தோல் மேல தூங்குறதுக்கு ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான் கிடைக்குது. அம்மா, நான் கிளம்புறேன். நீ எங்கம்மா கிளம்பிட்ட? கரணோட வீட்டுக்கு. இந்த வாயாடி இருக்காளே, கரீனா ஆண்டியோட காலை ட்விஸ்ட் பண்ணிட்டாளே, அதை சரி பண்ண போறேன். எக்ஸசைஸ் பண்ணி விடணும். அப்பதான் ஈவினிங் அவங்களால கொஞ்சமாவது நடக்க முடியும். மோசமானவங்க கால் இல்லாமே நடப்பாங்க. என்னது? ஒன்னும் இல்ல. தப்பு பண்ணிட்டு ஓவரா பேசாத. அந்த கரீனாவோட காலை திருப்பி விட்டுருக்கேன். இப்ப பாரு, உங்க அக்கா எவ்வளவு பொறுப்பா வேலை கிளம்பிட்டா. அவகிட்ட இருந்து கொஞ்சமாவது கத்துக்கோ. ஐயோ அக்கா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. கரண் சார் வீட்டுக்கு போங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அட்வைஸ் லெக்சர் ஆரம்பிக்க போறாங்க. அதை நான் கவனிக்கணும். ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து போங்க. அம்மா, அக்கா பாத்தீங்களா? உங்களாலதான் எப்ப பார்த்தாலும் எனக்கு தலையில அடி விழுது. அதனாலதான் உங்களோட எப்ப பாரு என்ன அம்மா கம்பேர் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் உங்களாலதான் எப்ப பாரு அம்மா என்ன தலையிலேயே அடிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு அடி விழுந்துகிட்டே தான் இருக்க போது பாரு. என்ன இது, ஒழுங்கா வேலைக்கு போறவள ஏன் போறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற நீ? இன்னொரு அடி கூட நீங்க அடிச்சுக்கோங்க. என்னோட தூக்கமே போயிடுச்சு. என்ன பண்றீங்க? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. பை. சரிம்மா, இப்பதான் வீட்ல யாரும் இல்லல்ல. இப்ப உங்க முன்னாடி உங்களோட சின்ன பொண்ணு தான் இருக்கா. என்கிட்ட பாசமா பேசுங்க, என்ன புகழுங்க, என்ன பாசமா கொஞ்சுங்கம்மா.
என்னோட ஃபேவரட் கலர் வந்து ஒயிட் தான். அடேங்கப்பா, இன்னைக்கு ஈவினிங் ரிங் செரிமனிக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்க போல இருக்கு. ஈவினிங் தான் ஃபங்க்ஷனே, ஆனா இப்பவே நீ ரெடி ஆக ஆரம்பிச்சிட்ட. யா ஐ நோ தட். ஈவினிங் என் நிலைமை மோசமாக போகுது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இல்லை? ஆஃப் கோர்ஸ் நல்லா தான் இருக்கு. ரியலி? ஒரு நிமிஷம் இரு. நீ இங்க என்ன பண்ற? நீ இப்போ ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கணும். ஆமா, நான் ஹாஸ்பிடலுக்கு போயிருந்தேன். ஆனா அங்க ஷர்லனோட அம்மா இருந்தாங்க. சோ என்னால அங்க இருக்க முடியல. ஆனா யூ டோன்ட் வரி, பண்ண வேண்டிய வேலைய நான் கரெக்டா பண்ணிட்டேன். ஷர்லனோட பிளட் டெஸ்டோட ரிப்போர்ட் வந்த உடனே எனக்கு கால் வந்துரும். என்ன கால் வந்துரும்? ஒருவேளை கால் வரலன்னா? அது எப்படி கால் வராம இருக்கும்? அதெல்லாம் கண்டிப்பா வரும். இப்போ கால் வராது, ஆனா ஈவினிங் கண்டிப்பா வரும். அதுக்குலாம் நிறைய டைம் இருக்கு. எஸ் ஆஃப் கோர்ஸ், நம்மகிட்ட நிறைய டைம் இருக்குல்ல. ஏன்னா செரிமனி நெக்ஸ்ட் மந்த் தானே நடக்க போகுது. இப்போ நல்ல நேரம் தான் போயிட்டு இருக்கு. கெட்ட நேரம் இனிமே தானே வரும். உனக்கு இங்க ஏதாவது வேலை இருக்குன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உனக்கு பதிலா அங்க போயிருப்பேன். நீ பாட்டுக்கு வந்துட்ட. சுத்தம். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நீ செய்ய கூடாததெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. நீ இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கணும், இங்க இல்ல. ஏன் அங்க இருந்து இங்க கிளம்பி வந்த? உனக்கு என்ன? நான் சொல்றேன், நான் எதுக்கு அங்க இல்லன்னு சொல்றேன். ஏன்னா உன்னோட கல்யாணம் மோனிஷா கூட நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். யா, என்னோட ஆசை என்னன்னா, அந்த மோசமானவ, அதாவது என் தங்கச்சி மோசமானவன்னு சொல்லுவால, அவளை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பொண்ணு நானா தான் இருப்பேன். அதனாலதான் நான் இதெல்லாம் பண்றேன். யா, போதுமா? புரிஞ்சுதா? இன்னும் எதுவுமே நடக்கலையே பிரீதா அவர்களே. இனிமே தானே காமெடியே இருக்கு. இப்ப நீங்க பாதியில விட்ட வேலையை நான் போய் முழுசா முடிக்கலன்னா சீன் தான். ரைட்? ஓகே. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் பிளான் தான் என்ன? ரிங் செரமனி நடக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது இங்க இருந்து பேக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் மோனிஷாவோட ரிங் செரமனி பண்ணிக்க கூடாது. ரைட்? ஏன்னா அப்பதான் அம்மா சொன்னது உண்மையாகும்ல. நான் யாருக்குமே தகுதி இல்லாதவன் ஆயிடுவேன். ஆனா ஒரு டைப் பொண்ணுக்கு மட்டும் நான் செட் ஆயிடுவேன். எந்த டைப் பொண்ணுங்க? அது வந்து நீதான். உன்ன மாதிரி பொண்ணுக்கு தான் நான் செட் ஆவேன். அப்படி பார்த்தா நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். டோன்ட் வரி, நீ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். உன்னோட கல்யாணம்ல என் கூட நடக்காது. என்ன ஏன்னு தெரியுமா? எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா விருப்பம் இல்ல. உனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலடா எனக்கு என்ன? உன்னோட மனசுல என்ன இருக்கு, உன் விருப்பம் என்னன்னு நான் கேட்கவே இல்லையே. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வரும். அப்ப நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன? அது எல்லா பிரச்சனையும் நீ தான் பண்ண. சமையல ப்ரிப்பேர் பண்ணதே நீதான். அதுல சூடா நெய்யை வேற ஊத்திட்ட. ஆனா அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டு ஏன் வாய் வெந்து போணுமா? நீ கொலை பண்ணுவ, தண்டனை எனக்கு கிடைக்கணுமா? வாவ், வண்டர்ஃபுல். ஒரு நிமிஷம் மிஸ்டர் கரண், நீ தான் தேவையில்லாம தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனையே கிடைக்கும். ஆஃப் கோர்ஸ், உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல. ஆனா மேடம், தண்டனை இல்ல, கண்டிப்பா அவார்ட் கிடைக்கும், ரிவார்ட் கிடைக்கும், சந்தோஷத்துக்கான ரிவார்ட். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா கிராக்கு? நோடா பைத்தியம், அவளுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? மூளை இல்லாத ஒரு பையன் தான் கிடைப்பா. நாள் முழுக்க ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. நீ அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்துவ, எவ்வளவு பேசிக்கிட்டே இருப்ப. இன்ஸ்டால்மெண்ட்ல அவ சாவா. இன்ஸ்டால்மெண்ட்ல அது என்ன சொல்லுவாங்க? 2 துளி குங்குமத்துக்கு ஆசைப்பட்டு அவ வாழ்நாள் முழுக்க ஒரு பைத்தியக்காரனை கட்டிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவா. ஒரு நிமிஷம். இல்ல என்னாச்சு? நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வீட்ல செவரெல்லாம் அதிருது. இவதான் என்கிட்ட வந்து கல்யாணத்தை பத்தி பேச்ச ஆரம்பிச்சா. என்ன? ரிஷப் சார், சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. உங்களோட இந்த தம்பி இருக்கால, சொந்த தம்பி, இவன் எதுக்காக உங்கள மாதிரி இல்ல? அதாவது ரொம்ப சென்சிட்டிவா, சாஃப்டா, அறிவாளியா, கலாச்சாரமா, அழகா, இவன் ஏன் இல்ல?
நான் சொல்றத நீங்க நம்புங்க. இவன் கிட்ட யாராவது பேச வந்து சண்டை போடாம அப்படியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவார்ட், ரிவார்ட், ரொம்ப பெரிய பரிசுலாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும் நீ சொன்ன மாதிரி. அவ கிராக் ஆயிட்டா. அவ சொல்றத கேட்காத. அவளை பத்தி தெரியும்ல. அட பிரீதா எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. பிரீதா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க, நல்லவங்களா இருக்கீங்க, ரொம்ப சிம்பிளா அப்படியே என்ன மாதிரியே இருக்கீங்க. அப்சல்யூட்லி ரைட். ரிஷப் சார், பிரீதா மேடம், நீங்க 2 பேரும் மட்டும் தான் கரெக்ட், நான் ராங். போதுமா? இங்க பாரு கரண், நான் சொல்றத நீ கேளு. இன்னொரு தடவை நீ ஏதாவது பண்ணனா நான் அப்படியே உன்னை அடிச்சிருவேன். இல்ல அது என்னோட வேலை. நான் இவனுக்கு புரிய வைக்கிறேன். என்ன 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 புரிய வைக்க போற? கல்யாண விஷயத்துல எதுக்கு இவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? ஏன் இந்த டாபிக் கொண்டு வந்து? ஐயோ, நான் இவகிட்ட ஹாஸ்பிடல்ல இருன்னு சொன்னா ஆனா இவ இங்க வந்துட்டா. ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுன்னு சொன்னேன். ஷர்லினோட பிரெக்னன்சி ரிப்போர்ட். சரி ரிஷப் சார், அது ஆக்சுவலி நீ எதுக்காக இதெல்லாம் சொன்ன? ஏய், நானா எங்க சொன்னேன்? தானா எல்லாமே உளறிட்டேன். வாயில இருந்து வந்துச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவன் என்னோட அண்ணன் தானே. நான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நீ முதல்ல இங்க இருந்து போ. நான் Dress ட்ரை பண்ணி பார்க்கணும். சரி சரி, நல்லா தயாராயிடு. எல்லா Dressையும் விட்டா ஒண்ணா போட்டுக்கோ. ஹலோ அம்மா, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா. இல்லம்மா. மேடம், இது பேஷண்டோட பிளட் ரிப்போர்ட். சிஸ்டர் பபிதா இத பத்தி கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. சரி சரி, இத டாக்டர் பட்டேல் கிட்ட கொடுத்துரு. ஓகே. அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் கண்டிப்பா சாப்பிடுறேன். பபிதா, அம்மா போனை வைங்க, நான் கூப்பிடுறேன். நீ இந்த ரிப்போர்ட்ஸ் வேணும்னு கேட்டல? ஆமாமா, வந்துருச்சு. எல்லா ரிப்போர்ட்ஸும் வேணாம், எனக்கு இது மட்டும் தான் வேணும். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் பபிதா. இங்க பாருங்க, ரிப்போர்ட்ஸ் இன்னும் வரல. ஐ நோ இட்ஸ் டூ early. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். அது நேத்து என்னோட சிஸ்டர் உங்ககிட்ட ரொம்ப ரூடா பேசிட்டா. அதான் அந்த ஹைட்டா ஒரு பொண்ணு இருந்தால, அவ என்னோட சிஸ்டர் தான். அவ உங்ககிட்ட ரொம்ப ரூடா பேசிட்டா. ஆனா அவ ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு தான். உங்ககிட்ட சொன்ன மாதிரிலாம் அவ பண்ண மாட்டா. சோ ப்ளீஸ் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே மேம், நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபேவர் வேணும். அது வந்து ஆக்சுவலி ஆல் ஐ வாண்ட் இஸ், அது ஷர்லினோட பிளட் டெஸ்ட் வந்த உடனே நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றீங்களா? ஏன்னா அது வந்து நாங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். ஷர்லின் பிரெக்னண்டா இருக்காளா? அதாவது எங்களுக்கு நல்லா தெரியும் ஷர்லின் பிரெக்னண்டா தான் இருக்கா. ஆனா நாங்க ரொம்ப கன்சர்ன்டா இருக்கோம், அவளோட பிரெக்னன்சி நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நாங்க ரொம்பவே பயந்து போயிருக்கோம். ஸோ ஐ ரியலி ரெக்வெஸ்ட் யூ, உங்களால இப்படி பண்ண முடியுமா? ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி, நீங்க இதுல உங்களுடைய நம்பரை எழுதிருங்க. ரிப்போர்ட்ஸ் வந்ததும் நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ. என்னோட பேரு பிரீதா. அப்புறம் இதுதான் என்னோட நம்பர். எஸ், ஷர்லின் பிரெக்னண்டா இருக்காங்க. நான் இப்போவே பிரீதா மேம்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். என்னோட பிரிஸ்கிரிப்ஷன் புக் எங்க போச்சு? எனக்கு தெரியாதே. நான் இங்க தான் வச்சுட்டு போனேன். மேம் வேற அதுல நம்பர் எழுதியிருந்தாங்க. எங்க போச்சு? இங்க தான் எங்கேயாவது இருக்கும். இங்க இல்லையே. கிடைக்கலனா புது புக் ஏதாவது வாங்கிக்கோ. இல்ல அதுல பிரீதா மேம் நம்பர் எழுதியிருந்தாங்க. கிடைச்சிருச்சு. பிரீதா. பாட்டி, என்ன நீங்க அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்க? ஆமா, நான் எல்லாருக்கும் முன்னாடி தயாராயிட்டேன். உன் அம்மா கிட்ட என்னால திட்டு வாங்க முடியாதுப்பா. அப்புறம் உன் தங்கச்சி ரெடி ஆயிடுவா. நீயும் போய் சீக்கிரமா ரெடி ஆகு. சரி, போய் நானும் சீக்கிரமா ரெடி ஆகுறேன். சீக்கிரமா வந்துரு. சரிங்க பாட்டி. யார் அது? பிரீதா மேம், ப்ளீஸ் பிக் அப் த ஃபோன். பிரீதா இவளோட போனை இங்கே வச்சுட்டு போயிட்டா போல இருக்கே. பிரீதா வந்துட்டாளா அத்தை?
வந்துட்டு அவ போயிட்டா. கீழே போயிருக்கா. அதாவது அவ தயாராக போயிருக்கா. கீழே போயிருக்கா. அவ உள்ள போயிருக்கா. அவ போன் சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்துட்டான்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். பிரீதா மேம் போனை எடுங்க, ரிப்போர்ட்ஸ் வந்துடுச்சு. பிரீதா கொஞ்சம் சீக்கிரம் வாமா, உன்னோட போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. வந்து அது என்னன்னு பாரு. என்ன சரலா, போன் வந்தா என்ன இப்போ? ஆனா அத்த அவ ரெடி ஆயிட்டு இருக்கால, அவ நிம்மதியா ரெடி ஆகட்டும். யார் போன் பண்ணிருக்காங்கன்னு அவ வந்து பாக்கட்டும். நீயும் ரெடி ஆயிடு, நானும் எடுத்துப்பேன்ல. வாங்குவேன், மூச்சு வாங்குவேன்ல. எங்க போச்சு? என்ன காணாம போச்சு? சரக்கு தான் காணாம போகுன்னு சொல்லுவாங்க, இங்க கிளாஸும் காணாது போகுது. இங்க என்ன நடக்குது? அது ஒண்ணும் இல்லையே. ஆஹா, இது இது என்னது? என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல, எனக்கு தெரியாது. சரலா, நீ காஃப் சிரப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? சொல்லிருந்தா 2 பேரும் சேர்ந்தே குடிப்போம் இல்லையா? எனக்கும் கிளாஸ் எடுத்துட்டு வா. நிறுத்துறீங்களா? ஒரு நிமிஷம், கண்ணுக்குள்ள ஏதோ போயிடுச்சு தெரியலையே. கண்ணுல மை கலஞ்சிடுச்சு. இல்ல, கண்ணுல மை கரெக்டா இருக்கு. உங்க கண்ணுக்கு ஒண்ணு ஆகல. இல்ல இல்ல, ஏதோ சரி. கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்றேன்ல. இல்ல, நான் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேன். வா. இவங்கள நான் என்ன பண்ணுவேன்? திருந்தவே மாட்டாங்க. ஒரு தடவை நான் ஷர்லின் இங்க பாத்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இந்த ஷர்லின் பேபி எங்க இருக்கா? நான் ஷர்லின் பேபிய ரொம்பவே அலட்சியமா எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் நான் அவளை திட்டேன். ஆனா எனக்கு அவ மேல இவ்ளோ கேர் இருக்கும்னு எனக்கே தெரியாது. நைட்டு முழுக்க அவளை பத்தி யோசிச்சு எனக்கு தூக்கம் வரல. நான் இப்ப ஷர்லின் பேபிய பார்த்தே ஆகணும். அப்பதான் ஃபங்க்ஷன் என்னால நிம்மதியா அட்டெண்ட் பண்ண முடியும். ஷர்லின் பேபி எங்க இருக்கா? ஐயோ, இந்த வில்லி சஞ்சனா வாட்ச்மேன் மாதிரி அவங்க பொண்ணு இருக்கிற வார்டுக்கு முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி உள்ள போறது? ஷர்லின் பேபி எப்படி பாக்குறது? Excuse me. நீங்க மாஸ்க் போட்டிருக்கீங்கல்ல, இதை எனக்கு கொடுக்க முடியுமா? சார், இதை உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. எனக்கு மருந்து ஸ்மெல்னா ரொம்ப அலர்ஜி, அதான் கேக்குறேன். ப்ளீஸ் கொடுங்க. இல்ல சார், என்னால இதை கொடுக்க முடியாது. ஒரு நிமிஷம். சரி, நீங்க கொடுக்க வேண்டாம். வித்துருங்க. இந்தாங்க சார், கொடுத்துட்டேன். தேவைப்பட்டா இதை மட்டும் இல்ல, ஒன்னைய கூட நான் வாங்கிடுவேன். ஒரு நிமிஷம். நீ யாரு?
நீ யாரு? நீயா? என்ன பண்ணி வச்சிருக்க? நீ இன்னும் ரெடி ஆகலையா? அக்கா, நான் அந்த பிங்க் கலர் Dress போட்டுக்கல. எதுக்காக நீ போட்டுக்கல? ஏன்னா பிங்க் கலர் Dress கிருத்திகா தான் போட்டுக்க போறா. நான் சேம் டு சேமா பார்ட்டில இருக்க மாட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதுல எது நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்ருதி, வீணா என்ன டென்ஷன் ஆக்காத. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இன்னும் நான் ரெடி ஆகல, நீ ரெடி ஆகல. அதுக்குள்ள நீ துணி எல்லாம் இப்படி கலச்சு போட்டிருக்க. மறந்துட்டியா? ராக்கி ஆண்டி கரெக்ட் டைமுக்கு வந்துடுன்னு சொன்னாங்க. நீ பிங்க் ட்ரெஸ் போடலனா வேற ஏதாவது எடுத்து போட்டுக்கோ. கொஞ்ச நேரத்துல அம்மா வந்து திட்ட போறாங்க, நல்லா வாங்கிக்கோ. அப்படியா? அம்மா உங்களை திட்டுவாங்களா? அட, அம்மாவோட ஃபேவரட்டான சீதா வாச்சே நீங்க. உங்களை எல்லாம் திட்டவே மாட்டாங்க. ஆனா நான் சீக்கிரமா ரெடி ஆகலனா என்ன நிச்சயமா திட்டுவாங்க அவங்க. உங்க மேல அவங்களுக்கு ரொம்ப பாசம். உங்களை எப்படி திட்டுவாங்க? என்னதான் திட்டுவாங்க. அப்படியா? ம். எங்களை பார்த்தா உனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு போல இருக்கு. அட, நான் எதுக்கு பொறாமப்படணும்? எனக்கு ஒன்றும் பொறாமலாம் இல்ல. ஏன்னு கேளுங்க. ஏன்? ஏன்னா அம்மாக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் இருக்கோ அதே அளவுக்கு என் மேலயும் இருக்கு. என்ன பாசத்துல டிஃபரன்ஸ் இருக்கு. உங்க மேல டீசன்ட் பாசம் கிடைக்கும், எனக்கு ஸ்பைசி பாசம் கிடைக்கும். அப்படின்னா எதுக்காக அடிக்கடி உன் மேல அம்மாக்கு பாசமே இல்லைன்னு சொல்ற? அட, அம்மாவை கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு தான். அப்பதானே அம்மாக்கு என் மேல எப்பயும் பாசம் இருந்துட்டே இருக்கும். பாசத்துலயும் பெட்ரோல் கண்டிப்பா போட்டாகணும்க்கா. சரியான சேட்டை. சரி, இந்த சேட்டத்தனத்தை, அதாவது இந்த சீக்கிரட்டை நீங்க உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்றத நிறுத்திட்டு சீக்கிரமா இந்த Dress எல்லாம் எடுத்து வை. நானே எல்லாத்தையும் எடுக்கணுமா? அக்கா, நான் ஒன்னு யோசிச்சேன். ஒருவேளை ஷர்லினோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அவளுக்கு எதிரா எவ்வளவு பெரிய ஆதாரம் கிடைச்சிரும்ல. அதுக்கப்புறமா அவளை என்ன பண்ணலாம்னு யோசிச்சு முடிவெடுக்கலாம். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு. நீ திருட்டுத்தனமா இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுடு. எதுக்காக நீ அவளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? எத்தனை தடவை தான் நான் உன்கிட்ட சொல்றது? அவளை ஃபாலோ பண்றதை நிறுத்துன்னு சொல்றேன்ல, ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஆண்டி, நான் ஒன்னும் உங்க பொண்ணை ஃபாலோ பண்ணல. நான் ஒரே ஒரு முறை ஷர்லின்னு பார்க்கணும், அவ்வளவுதான். நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கவே மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ ஏதோ தப்பான எண்ணத்துல தான் இங்க வந்திருக்க. நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ. ஆண்டி, நான் இங்க இருந்து போயிடுறேன். ஐ ப்ராமிஸ். இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேல. போ. ஆண்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒரே ஒரு முறை ஷர்லினை பார்க்க விடுங்க, அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போயிடுறேன். ஐ ஸ்வேர். இங்க பாரு பிருத்வி, நான் சொல்றத நீ நல்லா கவனமா கேட்டுக்கோ. அந்த ராத்திரி எனக்கு இனிமே கனவுல கூட வரக்கூடாது. ஏன்னா உன்னால மட்டும்தான் என் மகளை ஆல்மோஸ்ட் நான் இழந்துட்டேன். அந்த ராத்திரிய என்னோட வாழ்க்கையில நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். ஆண்டி, உங்களுக்கும் தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். அன்னைக்கு நைட் எதனால அப்படி ஆச்சுன்னு எல்லாமே தெரியும். யார் காரணம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி நடந்ததுக்கு நான் மட்டுமே காரணம் கிடையாது. அதுக்கான காரணம் ஒரு பர்சன் மட்டும் தான். அவனோட பேர் தான் ரிஷப். ஓகே, he was responsible for whatever happened that night. ரிஷப் தான் காரணமா இல்ல அதுக்கு நீ தான் காரணமா?